அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். டெய்லி ஒரு அசிங்கப்படுறான். நீ யார் அசிங்கப்படுறான்னு சொல்லவே இல்லை. நிறைய பேர் அசிங்கப்படுறாங்கப்பா. இருந்தாலும் வந்து ஆட்டோ என்ன கலர்ல இருக்கும்? மஞ்சள் கலரு. அதை வேற கலர்னு சொல்லலாம். அப்ப அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் போது அதை சார்ந்த ஒருவர் அசிங்கப்பட்டு இருக்கிறார். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா சொல்லிடலாம். ஒன்னும் இல்லைங்க, ஆட்டோக்காரன்னு அந்த கலரு கிளறுன்னு போதே நீங்க தெரியும் நம்ம அர்ஜுன் சம்பத் அசிங்கப்பட்டதை பத்தி தான் இவனுங்க பேச போறாங்கன்னு. ஒன்னும் இல்ல, அவர் வந்து அந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில மாலை முரசா அந்த சேனல் பண்ண விவாத நிகழ்ச்சியில அப்படியே பொங்கி எழுந்து போய் அந்த ருத்ர தாண்டவம் ஆடுவாங்க பாத்தியா. பேச தெரியலன்னா இப்படிதான் ஆடுவாங்களோ. அந்த ருத்ர தாண்டவத்தை எங்க அண்ணா ஆடி இருக்காரு. இதுல பிரச்சனை என்னன்னா அவர் ஏன் ஆடினார். நீ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்ட, எத்த உன்னே சொல்லிட்ட, பேச தெரியல. அது அந்த கட்சியில இருக்கிற யாருக்கும் பேச தெரியாது. நீ என்னமோ அவரை ஒண்டி பார்த்து சொல்ற. பிஜேபியில இருக்கிற அண்ணாமலை பேசிடுவாரா? தெரியாது. அப்புறமா என்ன தெரியாது. ஆனா உருட்டுவோம் கூட்டம் போடணும். ஆமா, உருட்டுன்ற மாதிரிதான் ஏதோ இவங்க வந்து உருட்டின்னு பழப்ப வச்சுன்னு சுத்தின்னு இருக்காங்க. அவர் அந்த கோவப்பட்டதுல வந்து எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு. டவுட்ஸ் தான். ஏன் கோவப்பட்டார்? ஃபர்ஸ்ட் ஏன் கோவப்பட்டார்னா, ஐயோ நமக்கு எதிரில வந்து ஒரு பொண்ணு நம்மளை இப்படி தாக்கி பேசிட்டு இருக்கே, அசிங்கப்பட்டது. ஆமா, இதுக்கு பதில் சொல்ல நம்ம கிட்ட பதில் இல்லையே, பொங்குடா செவ்வாழ பொங்கு. அதனால வந்து அந்த பக்கத்துல கருணாநிதி அதனால பொங்குனாரா? இல்ல பக்கத்துல பேசிட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுன்றனால பொங்குனாரா? ஏன்னா இவர் பொங்குந்தெல்லாம் பார்த்தா இதே ஒரு ஆம்பளை அங்க பேசிட்டு இருக்கும் போது நீ இந்த மாதிரி பொங்கி போயிருந்தாங்கன்னா நடந்திருக்கும். ரெண்டு கழுத்துல சேர்த்து விட்டுருப்பாங்க ஓடுது. இல்ல உண்மைதானங்க. நீங்க பொங்கறதுக்கான ரீசனை பாருங்க. இததான் நம்ம பாக்குறது. இவங்க வந்து அந்த என்னப்பா தர்மம் அது சனாதன. இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் இப்படிதான். பெண்கள் வந்து வேலை செய்யணும். பெண்கள் வந்து அடங்கி வீட்டுல இருக்கணும், கிச்சனுக்குள்ள வேலை செய்யணும், அவ்வளவுதான், எதிர்த்து பேசக்கூடாது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து அப்படி ஒரு சிங்கப்பெண்ணுன்னு சொல்லாமா, அந்த சிங்கப்பெண் மாதிரி கர்ஜனிட்டு பேசிட்டு இருக்காரு. அதுவும் நம்ம தண்டவாளத்தெல்லாம் வண்டவாளம் ஆக்கிட்டு இருக்காங்களே, உண்மையை சொல்றாங்களேன்றத தாங்க முடியாம எகிரின்னு அடிக்கிற அளவுக்கு போயிருக்காரு. இது எந்த விதத்துல நியாயம்? ஏன் அவங்க பேசுறாங்க? உங்களுக்கான டைம் கொடுத்துருப்பாங்கல்ல. ஆம்பளைங்க எத்தனை பேர் காரி துப்பிருப்பாங்க. நம்ம எதனா பேசுறோம், நம்ம எதனா பேசிருக்கோமா? ஏன் அங்க வந்து எக்மோர் எம்எல்ஏ வேற இருந்தாரு பரந்தாமன்னு, அவர் பேசிருப்பாரு. அப்ப போய் பொங்க வேண்டியது தானே. எத்தனை பேர் காரி துப்பிக்கிறாங்க, அப்ப போய் பொங்க வேண்டியது தானே. அப்பெல்லாம் பொங்காத பொங்கு அந்த மதிவதனி பேசும் போது பொங்குறன்னா ஏன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்றோம்னா, அவங்க ஒரு பெண். ஒரு பெண் வந்து ஒரு ஆணை எதிர்த்து பேசுறது நமக்கு பிடிக்கல. இன்னுமே நம்ம ஏத்துக்காத ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலையில தான் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு. ஆமா, ஒரு பெரிய உதாரணம் இது. ஆமா, ஒரு பொம்பளை ஒண்ணு பேசிச்சு, அசிங்கப்பட்டுச்சியா, திருப்பி பேசுவாங்க. கோவப்படாம இருந்தா தப்புயா அப்படின்ற ஒரு மன நிலையில தான் இன்னுமே இந்த சங்கி கூட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு இருக்கு. அப்படி என்னதான் மதிவதனி பேசினாங்க? என்ன பேசினாங்க உங்களை பத்தி? ஏன்னா உண்மையை சொல்லியிருக்காங்க. உண்மைதான் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து நம்ம சாவாக்காரு கோல்வாக்காருன்னு அப்படி இப்படின்னு எதோ உருட்டுறீங்களே, அவங்க உருட்ட சில உருட்டுல ஒரு உருட்டை இவங்க உருட்டி விட்டு இருக்காங்க. அவ்வளவுதானே. அதுல என்ன தப்பு? ஆமா, இங்க வந்து இந்த இந்தியாவே வந்து 3% பார்ப்பனருக்கு கீழே தான் அடிமையா இயங்கிட்டு வருது, அவங்களுக்காக தான் ஆட்சி செய்யணும்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு உன்ன பொங்கிட்டாரு எங்க அண்ணன். அது எப்படி பார்ப்பனர்னு சொல்லுவீங்க? ஓ, அப்ப பார்ப்பனர்னு சொன்னனால பொங்குனீங்க. அதனாலதான் பொங்கல்லைங்க. இந்துக்களை பத்தி பேசினா எவன் பொங்குறாங்க? எப்படி நீ இந்து பத்தி பேசுவ, எப்படி பார்ப்பனரை பத்தி பேசணும் கத்தின்னு போற. அதையும் அவங்க சொல்லிட்டாங்களே. ஃபர்ஸ்ட் பொங்கிட்டாரு, பொங்கி அடிக்கிற அளவுக்கு இப்படி இப்படின்னு போயாச்சு. கீழே இருக்கிற அவங்க தொண்டர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லிப்பரை தூக்கிட்டு, அதான் இவங்களுக்கு ஷூ ஸ்லிப்பர் தான் போலியே. மொத்தம் இருக்கிறாங்க 10 பேர் தான். அது தெரியும் பாத்தீங்களா? 10 பேரு. அந்த 10 பேர் என்ன பண்றாங்க? ஒருத்தர் ஸ்லிப்பர் எடுக்கிறாரு, ஒருத்தர் தூக்கி அடிக்கலாமா வேணாவா, தூக்கி அடிச்சா நாளைக்கு கேச போட்டுருவாங்க, கேச போட்டா சமாளிக்க முடியாது, இவங்க தூக்கி உள்ள போட்டுருவானுங்க, காப்பாத்தா இவனுங்க வர மாட்டாங்க அப்படின்ற பயத்திலே ஒருத்தர் ஸ்லிப்பரை தூக்கி நிக்கிறாரு அடிக்கிறது. பதில் என்ன சொன்னாங்க அது சொல்லுங்க. 3% பார்ப்பனர்கள் தான் பதில். நான் லாஸ்ட்ல சொல்லிடலாம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனயா. நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேசி லாஸ்ட் நீங்க காட்டின உடனே அதுக்கு ரியாக்ஷன் சொன்னா நல்லா இருக்கும். அது கரெக்ட், அது கரெக்ட், அது சொல்றது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்ச உடனே லாஸ்ட் ஸ்டெப்புக்கு திடீர்னு போயிட கூடாது. லைன் பை லைனா வரலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்ப்பனர் சொன்ன உடனே நீ எப்படி ஜாதியை பத்தி பேசலாம், அப்படி பேசலாம், இப்படி பேசலாம்னு எங்க அண்ணன் பொங்கி வந்துட்டார்.
பொங்கி வந்துட்டு அப்புறமா கூல் டவுன் பண்றாங்க எல்லாருமே. எக்மோர் எம்எல்ஏல இருந்து ஆலூர் சரவாஸ்ல இருந்து. பேசக்கூடாதுங்க. ஆமா, அது நாயங்கர் போங்க, ஏங்க தப்புங்க. பொண்ணு பேசுறது, சின்ன பொண்ணு பேசிட்டு இருக்கு, நீங்க எப்படிங்க அடிக்க போலாம்? உங்களுக்கான டைம் வரும்போது நீங்க பேசிக்கோங்க, இல்ல உங்க பாயிண்ட் நீங்க அப்ப பேசணும். குறுக்கால பூந்து இப்படி எகுறதுலாம் வந்து ஒரு சபை நாகரிகமா? நீ சொல்லு ஃபர்ஸ்ட். கிடையாது. எப்படி ஒரு விவாதம் நடக்குது, போட்டு வா டாக் டீம் சாம்பியன்ஷிப்ல போய் சண்டை போடலாம். அதே எப்படி WWE சாம்பியன்ஷிப் வச்சாதான் எங்க அண்ணன் ஓடிடுவாரு. எங்க அண்ணன் வந்து எங்க சண்டை போடணுமோ அங்க ஒண்டிதான் சண்டை போடுவாரு, மத்தத்துல சண்டை போடுவாரு. சோ என்ன பண்ணிட்டாங்க, தடுத்து நிறுத்திட்டாங்க. எங்க போய் இடத்துல உட்காருங்க, என்னங்க நீங்க சண்டை போட்டுனீங்கன்னு போய் அவங்க இடத்துல உட்காந்துச்சு. நெக்ஸ்ட் பேசுறாங்க, எங்க அண்ணனுக்கு வந்து பார்ப்பனியோன்னு சொன்னனாலதான் கோவம் வந்துச்சு, இந்துக்களை பத்தி பேசினா கோவம் வராது. சொன்ன உடனே திருப்பி ஒரு பொங்கு, திருப்பி ஏங்க பேசுறீங்க நீங்க? ஏன் பேசுற? ஆக்சுவலாவே அவங்க சொன்ன பாயிண்ட்ல ஒரு ட்ரூத் இருக்கு. ஏன்னா இந்துன்னு நம்ம யார பார்க்கிறோம்னா பார்ப்பனர்களை தான் பார்க்கிறோம். பிராமின்ஸ மட்டும் தான் மெயின் இந்துவா வந்து இவங்க திங்க் பண்றாங்களே தவிர்த்து மத்த கீழே இருக்கிற பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாம் இந்துஸானா கிடையாது. இவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் கேளு. அதாவது இவங்க எல்லாம் இந்துஸ் எப்போ சொல்ல, கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்கிற வரைக்கும். இதே கிறிஸ்டின் இல்ல, முஸ்லீம் இல்ல, இந்த நாட்டுல வந்து இவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னும் போது எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி எல்லாம் இந்துஸ் கிடையாது. அவங்க எல்லாம் வேற மதத்தை சார்ந்தவர்கள். வெறும் பிராமின்ஸ் மட்டும் தான் இந்துன்னு இவங்க சொல்லுவாங்க. அததான் வந்து அவங்க தெளிவா சொல்றாங்க, நீங்க இந்துன்னு பாக்குறது யாருன்னா பிராமின்ஸை மட்டும் தான் பாக்குறீங்க, மத்தவங்களால நீங்க இந்துவை ட்ரீட் பண்ணுறது இல்ல. ரிசர்வேஷன் எடுத்து சும்மா அப்படி கோட் பண்ணும் போதே எங்க அண்ணன் பொங்கிட்டார். ஏன்னா உண்மைதானே அது. ஏங்க எஸ்சி எஸ்டிக்காக நம்ம எங்கன்னா போராடுறோமா? எதுனா அவங்களுக்கு வாங்கி தரணும்னு துடிக்கிறோமா? இன்னுமே அவங்க கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு தானே பிரச்சனையா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அப்ப அவங்க இந்து இல்லையா? அவங்க இந்து கிடையாதுல்ல. வெளியில கோயிலுக்கு வெளியில நிக்கிறவங்க இந்துவா, கோயிலுக்கு உள்ள நிக்கிறவங்க இந்துவா? கோயிலுக்கு உள்ள இருக்கவங்க இந்து, அப்ப வெளில நிக்கிறவங்க அவங்க எல்லாம் கிடையாது. அப்ப பார்த்தா இது பெரிய வில்லங்கத்துல போய் முடியும் போலயே. கூட்டம் சேர்க்கறது மட்டும் தான் ஆளு. நம்ம பிரசிடென்ட் யாரு தெரியும்ல, அவங்க எஸ்டி காஸ்ட். முன்னாள் பிரசிடென்ட் யாரு தெரியும்ல, எஸ்சி காஸ்ட். அவங்களே கோயிலுக்குள்ள உள்ள தெரியல சில கோயில்ல விட மாட்டாங்க. ஒரு இந்தியன் பிரசிடென்ட்டுக்கே இந்த நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறதுதான். நடிகைகள் எல்லாம் கூட்டம் வந்தாங்களே. சில இடத்துல வந்து மோடிஜிக்கே மதிப்பு இல்ல, அவரும் வந்து ஓபிசி தானே. சில இடத்துல அவருக்கே மரியாதை இல்ல. அது ஏதோ ஒரு அயோத்தியர் கோயில் எடுத்து வந்து கொடுக்கும்போது நீ வாங்க, அதை அவங்ககிட்ட கொடுன்னு மாத்தி கொடுத்தாங்களே, அந்த மாதிரி தானே நடக்குது. அததான் அவங்க மீன் பண்ணிருக்காங்க. ஏங்க ஜாதி அடிப்படையில நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இந்துவா எல்லாரையும் ட்ரீட் பண்றீங்களான்னா கிடையாது. ஒரு பர்டிகுலர் காஸ்ட நீங்க இந்துவா ட்ரீட் பண்றீங்க, மத்த எல்லாரையும் கீழே தான் பாக்குறீங்களே தவிர்த்து இந்துவா பாக்கல. கரெக்ட் தானே? கரெக்டான கேள்வி. கிறிஸ்டின் முஸ்லீம்னு இருக்கிற வரைக்கும் நீங்க இவங்கள ஒட்டுமொத்தமா இந்துஸ்ன்னு வச்சுக்கிறீங்க, ஏன்னா ஓட்டு தேவைப்படுறதுனால. இதே கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் இந்த ஊரை விட்டு கிளம்பிட்டாங்கன்னா, டேய் மேல இருக்கிற 3% தான் இந்து, மத்த எல்லாரும் இந்து கிடையாது நீங்களா அப்படின்னு துரத்தி விட்டுருவோம் நம்ம. அத அவங்க வந்து ஒரு பார்வையில அழகா கரெக்டா சொன்னாங்க. உடனே எங்க அண்ணன் போயிட்டாரு 2வது ரவுண்டுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாக்ஸிங்ல அடி வாங்கிட்டு படம் எல்லாம் பாத்திருக்கியா இல்லையா? செகண்ட் ரவுண்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து அந்த பாக்ஸிங்ல அடி வாங்கிட்டு இப்படி வந்துட்டாரு. இப்படி வந்து இப்படி தயாரா நிக்கிறாரு, பல்லு கிளிப் எல்லாம் மாத்தி தண்ணி எல்லாம் ஊத்தி குத்தாச்சு. குத்த உடனே என்ன செய்யறாரு, 2வது ரவுண்டுக்கு வாடா திருப்பியும் வாடா அப்படியே பொங்குற. இவருக்கு தான் போய் நிக்கிறாரு வர்றாரு. ஆனா அவங்க இப்படிதான் மைக்கு பிடிச்சு நிக்கிறாங்க, இப்படி வச்சுட்டாங்க, கை வச்சு நின்னுக்கிறாங்க. இப்ப யாரு அசிங்கப்பட்டது? யாரு ஒரு ஸ்டெப் அவங்க பேக் வாங்கினாங்களா? அதுதான் கடைசி வரைக்கும் நான் என்ன பேசணுமோ அதை பேசுறேன். திராவிடம் அதுதான் வந்து அறிவு. அவங்களுக்கு தெரியும் நம்ம பேசுறது அறிவு சார்ந்த விஷயம், நம்ம மண்டைக்குள்ள மூளை இருக்கு, நம்ம பேசுறது தப்பு கிடையாது, நியாயமா பேசுறோம், அறிவா பேசுறோம், சோ எதுக்கும் பயப்படக்கூடாதுன்ட்டு நின்னு பேசுனாங்க. ஆனா அந்த மண்டைக்குள்ள அறிவு இல்லாத நம்ம என்ன பண்றோம்னா, செகண்ட் ரவுண்ட்ல கிளிப் எல்லாம் போட்டுக்கிட்டு திருப்பி ஒரு ரவுண்டு போறோம். திருப்பி அசிங்கப்பட்டு தான் போனேன். திருப்பி ஒரு ரவுண்டு போறோம், திருப்பி ஒரு கீழே இருக்கணும், பொங்குங்கடா டே சத்தம் போடுங்கடா. என்னங்க இதெல்லாம்? மிஸ்டர் அர்ஜுன் சம்பத் ஜி சொல்லல, ஜி சொல்லலாம் இல்ல எச்சு சொல்லுவா இல்ல எல்லாம் சொல்லாங்க. இப்போ பார்ப்பனியை பத்தி பேசினா கரெக்ட், இவர் பொங்குறாரு. அவன் கீழே இருக்குள்ள எதுவுமே தெரியாது. அவங்க எதுக்காக வந்து பொங்குறாங்கன்றது யோசிக்கவே இல்லை. கீழே இருக்கும் இப்போ அவங்களும் சேர்த்து பேசுறாங்க. ஆமா ஆமா அது கரெக்ட். அததான் அவங்க சொல்றாங்க, கீழே இருக்கவங்களுக்கும் சேர்த்து தான் நான் பேசுறேன்னு சொல்ல. இதுல என்னன்னா, இவங்க கட்சி பேரை நம்ம மென்ஷன் பண்ண முடியாத நிலைமையில இருந்துடணும். ஏன்னா இவர் கட்சி பேர் வந்து இந்து மக்கள் கட்சி. இப்ப இந்து மக்கள் கட்சின்னு நம்ம சொன்னா என்ன ஆயிடுது, இந்துக்களை பத்தி பேசுற மாதிரி ஆயிடுது. இவங்க சூஸ் பண்ற பேரெல்லாம் பாத்தியா, ஒருத்தருக்கு நான் இன்னொருத்தன் திருடன்,
என்னடா திருடன் ஒண்ணு எல்லாம் நிறைய திருடனுங்க இருக்காங்க. ஒரு பெரிய தாத்தாடா அவரு, இந்தியன் தாத்தா விட டபுளுக்கு ட்ரிபிளுக்கு தாத்தாடா, எனக்கு தெரிஞ்சு சைமன் தாத்தா தான். சைமன் தாத்தா. அவன் வச்சுக்கிறான் பாரு கட்சிக்கு பேரு நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழரா? சோ நீ வந்து அந்த கட்சி பேரை சொல்லும் போது தமிழரை பேசுற மாதிரி ஆயிடுது. ஆமா, அதனால இப்ப உஷாரா இவரு இருப்பான். உசாரா இவரு கட்சி பேரு இந்து மக்கள் கட்சி, இவரு கட்சி பேரை சொன்னா நம்ம என்ன பேசுற மாதிரி ஆயிடும், இந்துக்களுக்கு அகேன்ஸ்டா இந்து மக்கள் பேசிட்டாங்க கட்சியில இந்து முன்னணிங்க. ஏதோ ஒண்ணு. ஆனா இந்துன்ற வார்த்தைய இந்து முன்னணி இந்துவை தூக்கின்னு வந்துட்டாரு பாருங்க. அண்ணா இந்து மக்கள் கட்சி தான் நினைக்கிறேன்ப்பா, இந்து முன்னணி எல்லாம் இல்லப்பா. ஏதோ ஒண்ணு பாரு, அந்த 4 கட்சி பிரான்ச் பேரு நம்மளுக்கு எப்படிங்க தெரியும்? பிரான்ச் ஏகோட பிரான்ச் இருக்கும், நீ எது சொல்வீங்க நீங்க? அந்த கட்சி பேர்லாம் எங்க இருந்து ஞாபகம் வச்சுக்க முடியுதா? அர்ஜுன் சம்பத். ஏன்னா எங்கன்னா வந்து எதனா வாயை குத்துட்டு குண்டாக்கிக்கிட்டு ஆமா, இதான் அதுக்கு அவங்க ஆனா தெளிவா சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்து தெளிவா சொல்றாங்க, மதிவதனி என்னங்க வளர்ச்சியை கண்டுட்டீங்க நீங்க? 2 குஜராத்தி விக்கிறாங்க, 2 குஜராத்தி வாங்குறாங்க. ஆமா, கரெக்ட். விக்கிறது அவங்க தான் நாங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டு போறாங்க. ஆமா, மோடியும் அமித்ஷாவும் விக்கிறாங்க, அம்பானியும் அதானியும் வாங்குறாங்க. அவங்களோட வளர்ச்சி தான் நீங்க வந்து இந்தியாவின் வளர்ச்சியா பாக்குறீங்களா? இது தெளிவான பார்வை தானே. எல்லா கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறதையும் தூக்கி யாருக்கு கொடுக்குறோம் நம்ம? அம்பானி உனக்கு என்ன வேணும் வச்சுக்கோ, அதானி உனக்கு என்ன வேணும் வச்சுக்கோ. நீங்க டெவலப் ஆகுங்க. நீங்க டெவலப் ஆனா நாங்க டெவலப் ஆன மாதிரி. யாரு? மோடியும் அமித்ஷாவும் டெவலப் ஆன மாதிரி. ஆனா இந்தியா டெவலப் ஆகுமா? இவங்க ஆனா அவங்க ஆன மாதிரிங்க. நீங்க அப்படி வாங்க. அதெல்லாம் தான். இது என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க ஒரு சில உண்மைகள் அவங்க போட்டு உடைச்சது இவங்களால தாங்க முடியல. ஏன்னா ஒரு 3 நிமிஷத்துல மொத்தமா சோழிய முடிச்சுட்டாங்க. காலி பண்ணிட்டாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சடா, பொங்கல்னா நம்மளுக்கு மேல இருந்து எப்படி அமௌண்ட் வரும், நம்ம நிலைமை என்னடா ஆகும், நம்மள தூக்கிடுவாங்களேன்னு எங்க அண்ணன் வந்து பொங்கி போய் அதே மாதிரி இதுக்கு எல்லாமே டென்ஷனா விட்டுருங்க, அதை விடுங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, திராவிடத்தை பத்தி வந்து கிட்டத்தட்ட 100 நாள் மீட்டிங் போட்டு பேசுவோம். ஆமா, கட்சியில வந்து ஒரு தெருவா கூட்டம் போட்டு பேசுவாங்க. 10 நிமிஷம் இல்ல 1/2 மணி நேரம் பேச முடியுமா? எதுனா பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களே. அப்ப நீ அப்ப எனக்கு முன்ன இருக்கு, நான் ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து 4 மணி நேரம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பேச தைரியம். அதுதான் அவங்கதான் சொல்றாங்களே, நீங்க என்ன பேச முடியும்? ஜாதியில நம்ம இப்படி ஜாதியை வைத்துதான் ஆக வேண்டும், சாவார்கர் இதை சொல்லியிருக்காரு, கோவார்கர் இதை சொல்லியிருக்காருன்னு சொன்னா அவன் அங்கிருந்து செருப்பு தூக்கி அடிப்பான். அந்த மாதிரி எல்லாம் இன்வெர்ட் பேசிட்டு இருக்காது. அத அவங்க தெளிவா சொல்றாங்க. அந்த மாதிரி நாங்க பேசுற மாதிரி திராவிட கொள்கையை எடுத்துட்டு போய் நீங்க சேர்க்க முடியுமா? உங்க RSS கொள்கையோ உங்க இந்த கொள்கையோ தூக்கிட்டு போய் சேர்க்க முடியுமா? முடியாது. எங்க ஒரு 10 மேடை போட்டு 10 இடத்துல பேசுங்களேன் பாப்போம். அது கேட்டாங்க, பேச முடியும். நீங்க சொல்ல வேண்டியதானே, ஏமா நீ சேலஞ்ச் விட்டுருக்கல, இந்த நாள் நோட் பண்ணி வச்சுக்கோ. உங்க சேலஞ்ச்ல 10 நாள் நான் பேசுறேன், இன்னியோட நான் ஒரு ஏரியாவுக்கும் மீட்டிங்க போடுறேன், 1000 கணக்கான மக்களை கூட்டுறேன், எங்களோட கொள்கைகளை எடுத்துரைக்கிறேன். சொல்லு, நீ பேசு, அசிங்கமா கூட பேசிட்டு இருப்ப. ஆனா 1000 மக்களை கூட்டு பாரு, அது நடக்காது. நாங்க 10 பேர் வந்தாலே வந்து 1000 மக்களுக்கு சமையா கிராபிக்ஸ்ல காட்டுவோயா. பின்னாடி வந்து வேற எதுனா கட்சி கூட்டம் நடக்கும்ல, அது அப்படியே பின்னாடி காட்சி. நாங்களா டெக்னிக்கலி டேலண்ட் அப்படின்ட்டு இவங்க பொங்கின உடனே அப்புறமா செகண்ட் ரவுண்டு போய் உட்காடுறாரு. லாஸ்ட்ல வந்து அவங்க நிறைய பேசலாம்னு இருந்திருப்பாங்க. பட் இந்த கூட்டங்கள் வந்து கதறிட்டு இருக்கு. ஆல்ரெடி பேசின 4 வார்த்தைக்கே இந்த கூட்டம் கதறுது. நம்ம சொற்பொழிவை முடிச்சுக்கலான்ட்டு முடிக்கும் போது என்ன கத்துறானுங்க அந்த பிஜேபி ஆளுங்க, சாராயத்தை பத்தி பேசுன்னு கத்துறானுங்க. இல்ல நான் கேக்குறேன், வேற இங்க எந்த மாதிரி சாராயம் இல்லையா? புரியல எனக்கு. குஜராத்ல தாங்க சாராயம் இருக்குது. சாராயம் வேற எங்கேயும் இல்லையா? உத்தரப்பிரதேஷ் தான் நம்பர் 1 ரெவென்யூ ஸ்டேட் ஆல்கோஹால்ல. போய் கேக்குறாங்க சாராயம் சொல்லிட்டு. அதுவும் உத்தரப்பிரதேஷ் தான் மாநிலம் தெரியும்ல, அயோத்தி பாத்துங்க. ராமர் இருக்கு, அப்படியாப்பட்ட ஒரு புண்ணிய பூமி அது. அந்த புண்ணிய பூமியில சாராயம் விற்கிறீங்களே உத்தரப்பிரதேஷ் சாமியார், அவர் சாமியார் தானே, உத்தரப்பிரதேஷ் சாமியார், நியாயமா இது? ஒரு இப்ப தமிழ்நாட்டுல வந்து சரி உங்க ராமர் பிறந்தாரா? இல்ல, புண்ணிய பூமியா கிடையாது. நீங்க அப்போ ஸ்டாப் பண்ணுமா? இல்ல. உத்தரப்பிரதேஷ் அரசாங்கத்துக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ரோஸ்ட் பிரதர்ஸ் சார்பா. ஏங்க ராமர் இருக்கிற ஒரு பூமியில நீங்க சரக்கு விற்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. அத வந்து அங்க கேட்டு இருக்கணும். உங்க ராமர் இருக்கிற இடத்துலயே வித்துனுங்கிறாங்க. அப்போ கேள்வி, அதுவும் ஹையஸ்ட் ரெவென்யூ ஸ்டேட்யா? ராமர் தோக்காச்சாரு. அதனால நீங்க கோயிலும் கட்டியோ தோத்து போனீங்கடா. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் உஷாராயிட்டாங்க. இனிமேட்டு இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்வது நடக்காது அப்படின்றது வந்து அவங்க தெளிவா காட்டிட்டாங்க. லாஸ்ட்ல இவங்க பொங்க அவங்க எந்த பொங்கலுக்கு நான் அடங்க மாட்டேன். நான் பேசி இப்படி கையில புடிச்சு வச்சுனுக்குறாங்க கெத்தா. வேற என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் அவங்க பாயிண்ட்ஸ் போட்டாங்க. ஸ்டெப் கூட பின்னாடி போல, ஒரு ஸ்டெப் கூட. லாஸ்ட்ல நான் க்ளோசிங் செரமனி பண்றேங்க, இல்லன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் இப்ப செத்துருவாங்க போல. நான் க்ளோசிங் செரமனி பண்றேன்னு ஒரே வார்த்தையில மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க செருப்ப தூக்க இங்க பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. புத்தகத்தை படிங்க, புத்தகத்தை படித்த அறிவை வள அப்படின்னு சொல்லிருது திராவிடம். செருப்பை தூக்கி வன்முறைய வள அப்படின்னு சொல்லிருது தாண்டா நீங்கன்னு.
சுப்லதா மாவு மாதிரி சப்பையா ஆமா, முடிச்சு அங்க கை தட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்களா இல்லையா, அது யார் So, ஆச்சரியப்பட்டது? இதுதான் வந்து அங்க நடந்த ஒரு சின்ன அந்த விவாதத்துல நடந்த ஒரு விஷயங்கள். ஆக்சுவலாவே அவங்க சொன்னது அனைத்தும் ஃபேக்ட்ஸ், அனைத்தும் கரெக்டான விஷயம் தான். ஆனா என்னன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சங்கிகளும் இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் வருகிறார்கள். ஏற்றுக்கொள்வாங்க. இவங்க சொல்றானுங்க, தலைவன் சரியில்லையே. என்ன சொன்னாங்க? ஏன்னா ஆக்சுவலா வந்து அவங்க எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க தெளிவா. அங்க மேல இருக்கிற தலைவரே வந்து இந்த மாதிரி வந்து ஆக்ரோஷமா இருந்தா கீழே இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? கீழே இருக்கிறவன் இருப்பான். இயற்கை. ஏன்னா புத்திமதி அதான் சொல்றாங்க. வன்முறையை தூண்டுறதுக்கு தான். இப்போ அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, விநாயகரை வந்து லார்ட் கணேசாவா பாக்குறது தான் நாங்க, ஆமா, ஆனா விநாயகரை எப்படி வன்முறை கணேசரா மாத்தலான்ட்டு பாக்குறது தான் நீங்க. அது வந்து தமிழ்நாட்டுல எடுபடாது அப்படின்னு சொல்லி ஏன் அந்த பாயிண்ட சொல்லும் போதுதான் எங்க அண்ணா அர்ஜுன் சம்பத் பண்ண இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. விஜய் ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லு? அப்போ வந்து அவர் கிறிஸ்துவ கைக்கூலி, அவர் வந்து பாவாடை கிறிஸ்துவ கைக்கூலி தான். கிறிஸ்துவ ஜோசப் விஜய். உண்மைதானுங்க. அதை எங்க அண்ணன் வந்து தெளிவா கேட்டாரு, ஏன் மிஸ்டர் விஜய் நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து இப்ப விஜய் வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லணும்னா அதுக்கும் கேட்பாரோ? ஏன் விஜய் கன்ஃபார்மா சொல்ல மாட்டாரு. ஏன்னா நீங்க பாருங்க, ஆனா அதுதான் போய் பெரியாருக்கே மாலையை போட்டு வந்தாரு. அதுல இருந்தே தெரியுதுல, விநாயகர் சதுர்த்திக்கும் சொல்ல மாட்டாரு, தீபாவளிக்கும் சொல்ல மாட்டாரு. மூட நம்பிக்கைகளை எதிர்த்து போரிடுறவர், ஜாதி மதம் வேறுபாடுகள் இல்லாம தான் என் கட்சியை எடுத்துட்டு போவேன்னு விஜய் சிம்பாலிக்கா ரிப்ரசென்ட் பண்றாரு. விடுமுறை தின வாழ்த்துக்கள் சொல்லுவாரு. எல்லாம் நன்மைக்கே இருந்தாலும் அர்ஜுன் சம்பத் மொக்க வாங்குந்த யாராலையும் வந்து தடுக்க முடியாது, மாத்த முடியாது. இனிமேலும் வாங்குவாருன்னு நாங்க இப்ப நினைக்கிறோம். பாக்ஸிங் 2 ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. பாக்ஸிங் 3வது ரவுண்ட் எப்ப தொடங்குன்றத வெயிட் பண்ணி நம்ம இதுக்கப்புறமா அவரை கூப்பிட்டு பேச வைப்பாங்களா உங்க கட்சியில? வாய்ப்பு இல்ல ராஜா.